வாங்கக்கா, என்ன வேணும்? நெயில் பாலிஷ் கொடுமா. இதுல பாருங்கக்கா. செயின் எங்கேயோ வாங்கிட்டு நெயில் பாலிஷ் இங்க வாங்க வந்திருக்காங்களா? இந்த கலர் ஓகே. இது எவ்வளோமா? 50 ரூபாக்கா. 50 ரூபாயா? இந்த ஹேண்ட்பேக் எவ்வளோமா? 200 ரூபாக்கா. 200 ரூபாயா? இந்த கலர் பென்சில் எவ்வளோமா? 60 ரூபாக்கா. 60 ரூபாயா? அந்த காஜல் இடுமா? இதுவாக்கா? ஆமாமா. எவ்வளோ இது? 120 ரூபாக்கா. 120 ரூபாயா? அந்த நெக் செட் இடுமா? அக்கா, வாங்குற பொருளுக்கு மட்டும் ரேட் கேளுங்க, எல்லா பொருளுக்கும் ரேட் கேட்காதீங்க. இந்த நெல் பாலிஷ் போதும். 50 ரூபா சொன்னேன். 40 ரூபா போட்டுக்கோமா. ரேட்லாம் குறைக்க முடியாது, 50 ரூபா கொடுங்க. 40 ரூபா தான் இருக்கு. கோச்சுக்காதம்மா, வாங்கிக்கோ. 40 ரூபா வச்சுட்டு எல்லாத்துக்கும் ரேட் விசாரிக்கிறாங்க, நம்ம ரேட் விசாரிப்போம். ஆமா, நீங்க கையில் வச்சிருக்க நெக் செட் எவ்வளோ? இதுவா? 100 ரூபாமா. பக்கத்து கடையில வாங்கினேன். 100 ரூபாயா? எங்க கடையில இந்த செயின் இருக்கு, வெறும் 20 ரூபா தான். 20 ரூபா தானா? எனக்கு நெல் பாலிஷ் வேணா, 2 செயின் கொடுத்துருமா. வாங்கின பொருளை ரிட்டர்ன் வாங்க மாட்டோம், நீங்க போய் காசு கொண்டு வாங்க. இந்த செயினை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்து நம்ம 5 செயின் வாங்கிக்குவோம். After some time. நான் அந்த கடையில செயின் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 20 ரூபா பிடிச்சிட்டு 80 ரூபா தான் கொடுத்தாங்க. 4 செயின் கொடுமா. எல்லா செயினும் ஷோல்ட் அவுட். அதுக்குள்ள வித்து போச்சா? செயின் மாத்ததுல 20 ரூபா நஷ்டமா? இந்த செயினை யாராவது 20 ரூபா கொடுப்பாங்களா? அவங்கள ரூட்ல விடுறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன்.